எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில் வெளியாகி தமிழகம் முழுக்க மிகப்பெரிய ஹிட் ஆகி இருக்கக்கூடிய 2 திரைப்படங்கள் திட்டங்கள், அதை தான் சொல்ல வந்தேன். திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள்? உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின். இது தமிழகம் முழுக்க மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது உங்களுக்கே தெரியும். என்னடா தம்பி ஏதோ படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆன மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஹிட் ஆச்சு அப்படின்றத நான் சொல்லிங்க, சொன்னது சாட்சாத் நம்ம முதல்வரே தான். உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள்கிட்ட பெரிய ஹிட் ஆயிடுச்சு. புரியுது, நீ என்ன கேட்க போறீங்கன்னு புரியுது. உண்மையாவே மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்கள் இதன் மூலமா இந்த திட்டத்தின் மூலமா பயன் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த திட்டங்களை முதல்வர் அறிவிச்சிருந்தாருன்னா அந்த திட்டங்களை பற்றி பேசும்போது எப்படி பேசணும்? இந்த திட்டங்களை நாங்கள் மக்களுக்கு செயல்படுத்தியிருக்கோம், அது மூலமா இத்தனை மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள், இப்படி தானே பேசணும். அதை விட்டுட்டு ஹிட்டு ஃப்ளாப்பு அப்படின்ட்டு ஏதோ படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஏதோ விளம்பரத்தை காட்டுற மாதிரி இல்லை இவர் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ இவங்க பண்ண விளம்பரம் ஹிட்டாக இருக்குது, அதனால தான் இவர் விளம்பரம் மோட்லேயே இருக்கிறதுனால தான் ஹிட்டு ஃப்ளாப்ன்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு அப்படின்ட்டு நீங்கள் குற்றச்சாட்டு வைப்பீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மை என்னன்னா, மக்களுக்கு நலம் திட்டங்கள் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் முதலமைச்சர் கொடுக்குறாரு. நம்ம திராவிட மாடல் அரசு செய்யுது. என்ன ஒன்று, எப்பயுமே அதே மோட்லேயே இருக்கிறதுனால சுற்றியும் ஒரு 100-200 கேமரா, அப்புறம் அப்பப்போ காஸ்டியூம் சேஞ்சு, அப்பப்போ ஹேர் ஸ்டைல் சேஞ்சு, ஆக்ஷன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் அடிக்கடி காதில் விடுறது, இதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் ஏதோ விளம்பரத்துக்காக பண்ணுறதுனால தான் இந்த ஹிட்டு ஃப்ளாப்லாம் பேசிகிட்டு இருக்கிறான்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, புரியுதுங்களா? ஆமாம். அந்த வகையில் அடுத்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு படம் திட்டம். என்ன திட்டம் அப்படின்னா தாயுமானவர் திட்டம். ஆமாம், பேர் நல்லா கேட்டுக்கோங்க, தாயுமானவர். கேட்கலாம் நீங்கள், என்னடா அது ஏற்கனவே ஒரு அப்பான்னு தான் சொன்னார், இப்போ நான் திடீர்னு தாயுமானவர் அப்படிங்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்பாவும் தான் தாயாக இருக்கக்கூடாதா? அப்பாவும் அவர் தான், தாயும் அவர் தான், சரியா? அப்போ மாமா அப்படின்லாம் கேட்காதீங்க, மாமாவும் அவர் தான், மாமா சித்தப்பா பெரியப்பா எல்லாமே அவர் தான். ஆமாம், அதனால் அப்படி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தின் வாயிலாக என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், இவங்களுடைய வீட்டுக்கு ரேஷன் பொருட்கள் வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திட்டம். ஏன்னா இந்த 4.5 வருஷமாக பாருங்கள், 70 வயசுக்கு மேலே இருந்தவங்க, அதே மாதிரி இந்த மாற்றுத்திறனாளர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களே வீட்டிலேருந்து புல்லட் எடுத்துக்கிட்டு பையனை நேராக கிளம்பி அங்கே போய் ரேஷன் பொருள்லாம் வாங்கிட்டு அவங்களே அந்த புல்லட்டில் வச்சு அவங்களே வீட்டுக்கு எடுத்துகிட்டு நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருந்தான்னு வச்சாங்களேன். இப்போ கடைசி நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப பலவீனப்பட்டாங்க, முடியாமல் போச்சு, நடக்க முடியல, பொருளுங்களை தூக்கிட்டு வர முடியல, இப்படிலாம் கஷ்டப்படுறதுனால இந்த நேரத்தில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். நானும் பார்த்துருக்கேன், எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் வீடுங்க. 70 வயசு அந்த வயசுலாம் இருக்கிறவங்களாம் அப்படியே தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு நடக்க முடியாமல் நடந்துக்கிட்டு அங்கங்கே அதை கீழே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் திருப்பி அதை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு அந்த வழியாக யாராவது வரமாட்டாங்களா, வந்தால் அவங்கக்கிட்ட இந்த மூட்டையை வச்சு என்னை கொண்டு போய் அங்கே விட்டுருப்பா அப்படின்ட்டு இந்த மாதிரி அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறத பார்த்துருக்கோம். அதனால் என்ன பண்ணியிருக்கிறார் முதல்வர், தன்னுடைய தாய் உள்ளம் கொண்டு, தாய் உள்ளத்தை பயன்படுத்தி இந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறதுனால தான் அவருக்கு பேர் தாயுமானவர், அந்த திட்டத்துக்கு பேர் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இத்தனை நாள் கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடு தேடி கல்வி, அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? இல்லம் தேடி கல்வின்னு பேர் வச்சாங்க. அதே மாதிரி மருத்துவம், அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? இல்லம் தேடி மருத்துவம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இது என்னது? ரேஷன் பொருள், சாதாரணமாக இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம்ல. அதெல்லாம் கிடையாது. இப்போ தான் தேர்தல் வருஷம் இருக்கு இல்லையா, அதனால் உங்களுடன் ஸ்டாலின் தான், நலம் காக்கும் ஸ்டாலின் தான், தாயுமானவர் தான், பேர்லாம் அப்படி தான் இருக்கும். இந்த திட்டத்தை ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா அந்த வயதானவர்கள் வீட்டுக்கு போயிட்டு அவங்களே அந்த ரேஷன் பொருட்களை கொடுத்து அதை தொடங்கி வைக்கிறது. அதுலேயும் பாருங்க, பாடுறா நல்லா பாரு, யார் நல்லா ரொம்ப வயதான தோற்றத்தில் பார்க்கவே ஒரு பரிதாபமாக அப்படி ஒரு தோற்றத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து புடி அப்படின்ட்டு அந்த மாதிரி கேரக்டர்களை பிடிச்சி இவங்களே வீட்டுக்கு போய் ரேஷன் பொருட்களை கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. என்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிற அந்த பொறுப்பை, அந்த கடமையை வேறு யாரையாவது திமுக இருக்கிற ஒரு எம்எல்ஏ கிட்டயோ எம்பி கிட்டயோ அமைச்சர்கிட்டயோ கொடுத்து அனுப்பியிருக்கலாம். இந்தாங்கப்பா போங்க 4 ரேஷன் பொருட்களை எடுத்து ஒரு பையில் போட்டுக்காங்க, பையில் போட்டு அதை ஒரு மூட்டையாக கட்டி அது மேலே என் மூஞ்சி ஒரு ஸ்டிக்கராக ஒட்டி அதை தூக்கிட்டு போங்க. வேறு அந்த பையை தூக்கிட்டு போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதை கொடுத்துட்டு தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தொடங்கி வைங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்கலாம். என்ன ஒன்று, போன தடவை நடந்ததெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? இப்படித்தான் தேனியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படின்ட்டு ஒன்று அறிவிக்கும் போது அங்கே இருந்த திமுக எம்எல்ஏ எம்பியும் மாற்றி மாற்றி வேட்டியை உருவிக்காது மட்டும்தான் குறை, மற்ற எல்லாமே சீரும் சிறப்புமாக பண்ணிட்டாங்க. திமுகவுக்கு ஒரு நல்ல அருமையான பேர் கிடைச்சது அது மூலமாக.
இதை பார்த்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் பரவாயில்றப்பா, என்னால் முடியலனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த லேசான தலை சுத்தல் இருந்தாலும் பரவாயில்ல, நானே போகிறேன். இந்த லகடு பாண்டியில் நம்பி கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா இவங்க போய் ரேஷன் பொருளை மட்டும் வீட்டில் வச்சு வரமாட்டாங்க, திமுகவோட மானத்தையும் அங்கேயே வச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால் இந்த தடவை யாரையும் நம்பாமல் நானே போகிறேன் அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கிளம்பிட்டார். என்ன ஒன்று, இதுக்கு முன்னாடியாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அதில் போயிட்டு வீடாக போயிட்டு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சொல்லுங்கள், நாங்கள் சரி பண்ணி வைக்கிறோன்ற மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்குறது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமும் பார்த்தீங்கன்னா யாராவது மருத்துவர்கள் யாராவது வருவாங்க, 4-5 மருந்து டப்பா இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்கள், இது தாயுமானவன் திட்டத்தில் இருக்கிற ஆபத்து அல்லது தாயுமானவன் திட்டத்தில் இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்னா, அதில் இருக்கிறது எல்லாமே உணவுப் பொருட்கள், ரேஷன் பொருட்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய், மாவு, இந்த மாதிரியான ரேஷன் பொருட்களாக இருக்கிறதுனால இதை இப்போ உடன்பிறப்புகளை நம்பி கொடுத்து அனுப்பலாமா? ஏன்னா அவங்க போய் வீடாக கொடுக்கணுமில்ல. அப்படி கொடுக்கும்போது நம்ம உடன்பிறப்புகள் அதை பார்க்கும்போது டெம்ப்ட் ஆவாங்க இல்லையா? சாதாரணமாக கட்சி கூட்டத்தில் தொங்க விடப்பட்டிருக்கிற வாழைத்தாரை பார்த்தே டெம்ப்ட் ஆகும்போது, உப்பு பாக்கெட்டை பார்த்து டெம்ப்ட் ஆகும்போது, அரிசி பருப்பு எண்ணெய் பாக்கெட்லாம் பார்த்தா டெம்ப்ட் ஆவாங்களா மாட்டாங்களா? ஆவாங்க. அதனால தான் எப்படியோ இந்த தகவலை தன்னுடைய உளவுத்துறை மூலமாக கண்டுபிடிச்ச முதலமைச்சர் அவர்கள், ஓகே நம்ம உடன்பிறப்புகளை நம்பி இதை கொடுத்தா வேலைக்கு ஆகாது, என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அறிவிப்பையும் சேர்த்து கொடுத்துட்டாரு இந்த தடவை. என்ன அப்படின்னா, வெறுமனே திட்டங்களை அறிவிக்கிறதோடு நிறுத்தாமல் அது கரெக்டாக நடக்குதா அப்படின்ட்டு இந்த தடவை கண்காணிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டாப்ல. ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதோட கடமை முடிஞ்சிட்டதா நாம் நினைக்கிறது இல்லை. அந்த திட்டத்தோட பலன் பயன் கடைகோடி மனிதரையும் சென்று சேருதான்னு கண்காணிக்கிறதையும் கடமையாக நினைக்கிறேன். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கோ நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்துக்கோ ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்படிலாம் சொல்ல, இவையெல்லாம் கண்காணிக்கப்படும் அப்படின்லாம் சொல்ல விட்டாரு, போங்கப்பா அப்படின்ட்டு. ஆனால் பாருங்க, இந்த தாயுமானவர் திட்டத்தின் வாயிலாக இந்த ரேஷன் பொருட்களை கொண்டு போய் அந்த மூத்தவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்க்குற திட்டத்துக்கு மட்டும் சொல்லிவிட்டாரு, முறையாக கண்காணிக்கப்படும், வெறுமனே திட்டங்களை அறிவித்து விட்டு அத்தோடு நிறுத்தி விடாமல் எல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்ட்டு கண்காணிக்கப்படும். ஒரு பயம் தப்ப முடியாது. என் கண்டு இருந்து ஒரு எண்ணெய் பாக்கிட்டு, ஒரு உப்பு பாக்கிட்டு, ஒரு மாவு பாக்கிட்டு அங்கே காணாமல் போச்சு, அவ்வளோதான் பார்த்து, ஆமாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் அப்படின்ட்டு உடன்பிறப்புகளை மிரட்டியிருக்கிறார். அப்படின்னா அந்த அளவுக்கு தன்னுடைய உடன்பிறப்புகளை புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு அர்த்தம். அதனால் இதெல்லாம் பார்த்து உடன்பிறப்புகள் பெருமிதம் பட்டுக்கணும். எல்லாம் நல்ல விஷயம்தான். என்னதான் கடைசி வருஷத்தில் இதெல்லாம் பண்ணாலும் தேர்தலை குறிவைத்து, வாக்கை குறிவைத்து, அதற்காக முதியவர்களுடைய மூக்கை குறிவைத்து இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டாலுமே நல்ல விஷயம்தான். பாவம், நடக்க முடியாதவங்க, ரொம்ப வயசானவங்க, அவங்க வீட்டுக்கு ரேஷன் பொருள் சேருது அப்படின்னா அவங்களுக்கு அது உபயோகமாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, முதல்வருடைய இந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் கடும் எதிர்ப்பில் இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறாங்க. அது என்ன சமூகம்னு கேட்குறீங்களா? 12 to 10 இந்த சமூகம் ஆக்டிவாக இருக்கிற சமயம். அந்த சமூகம் கடும் எதிர்ப்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏங்க, உங்களுக்கு புரியுது, முதியவர்களுடைய கஷ்டம், மாற்றுத்திறனாளிகளுடைய கஷ்டம்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரேஷன் பொருட்களை கொண்டு போய் அவங்க வீட்டில் சேர்க்குறேன்றீங்க. எங்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்காகவே உங்கள் கவர்மெண்ட் ரன் ஆகிறதுக்காகவே 365 நாள் இயங்கிட்டு இருக்கிற எங்களோட கஷ்டம் உங்களுக்கு புரியல. அப்போ நாங்களாம் என்ன, எங்களை தனித்து விடப்பட்டவங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்படுறாங்க. ஏங்க, அவங்களுக்காவது பரவாயில்ல, அவங்க வீட்டில் யாராவது இருப்பாங்க, பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் யாராவது சின்னவங்க இருப்பாங்க, அவங்க போய் பொருள் வாங்கி வந்து கொடுத்துருவாங்க. இப்படிலாம் சில சலுகைகள், சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு அப்படியா? நாங்கள் போகிறோம், கடைக்கு போகிறோம், அந்த காசுகளை கொடுத்து எங்களுக்கு பிடிச்ச பதார்த்தத்தை வாங்குகிறோம், பதார்த்தத்தை வாங்கி யதார்த்தமாக அங்கேயே கன்சியூம் பண்ணிடுறோம். கன்சியூம் பண்ணிட்டு அப்படியே ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் இடிச்சு போடுறான். நானும் போய் கேட்குறேன், ஏன்டா டேய் போனியே, நேராக போனியே, அப்படியே போக வேண்டியதுனால எதுக்குடா பிரேக் அடிச்சு அப்படின்னு கேட்குறேன். அவன் என்னங்கிறான், டே நான் அவனுக்கு ஆப்போசிட்டில் வந்தவன்டாங்கிறான். எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு பார்க்கும்போது அவன் எனக்கு முன்னாடி நேராக போயிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. இடிச்சு போட்டு கீழே விழுந்துடுறோம். சில நேரங்களில் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு ரோடு தெரியுது கருப்பாக. என்ன, ரோடு கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குது. சரி, மெயின் ரோட்டில் போனால் டிராஃபிக்காக இருக்குது, இந்த சின்ன ரோட்டில் போனால் நமக்கு டிராஃபிக் இருக்காது அப்படின்ட்டு வண்டி அந்த ரோட்டில் விடுறோம். இறக்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ரோடு இல்லை, சாக்கடைன்ட்டு. என்ன பண்ணுறது? எங்கள் கண்ணுக்கு அது ரோடு மாதிரி தானே தெரியுது. இப்படியான பல துன்பங்களை, துயரங்களை நாங்கள் அனுபவிச்சுட்டு வரோம். நாங்கள் அனுபவிக்கிறதும் இல்லாமல் எங்களால் பாவம் சில அப்பாவி மக்களும் உயிரை விடுற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுருது. அதனால் இப்படி ஒரு மிகுந்த ஆபத்தான ஒரு இதாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏன் நீங்கள் எங்களுக்கு அதை வீடு தேடி கொடுக்கக்கூடாது? முதியவர்கள் மேலே அவ்வளோ அக்கறை காட்டுறீங்க, மாற்றுத்திறனாளிகள் மேலே அவ்வளோ அக்கறை காட்டுறீங்க. ஏன் நாங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இழிச்சாய் மாதிரி தெரியுதா? எங்களை பார்த்தா எங்களுக்கு வீட்டுக்கு வீடு கொண்டாந்து டெலிவரி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் அந்த எக்ஸ்ட்ராவாக 10 ரூபா வாங்குறீங்க பார்த்தீங்களா, அது கூட சரி பரவாயில்லடா, ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க, அந்த சர்வீஸ் சார்ஜாக அந்த 10 ரூபா எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு ஒரு நியாயமாக எங்களுக்கும் தோணுமா இல்லையா? ஏன் எங்களுக்கு அதை பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க
கோரிக்கை வைக்கிறாங்க, அதிருப்தியில் அவங்க இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு விதமான மனக்குமுறலை வெளிப்படுத்துறாங்க. அது என்ன அப்படின்னா, ஏங்க நான் பாட்டுக்கு உட்காந்து ஒரு அரை பீர் குடிச்சிருப்பேங்க, அது போதையும் இருக்காது ஒன்றும் இருக்காது, நான் பாட்டு கேஷுவலாக நார்மலாக ரோட்டில் போயிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கடமையை தவறாத ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம காவல்துறை வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டு கையில் ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு அந்த மிஷினில் ஒரு டியூப்பை வச்சுக்கிட்டு அதை வாய்க்குள்ளே சொருவி ஊதுன்றாங்க. ஊதுனா அதில் ஆல்கஹால்கிற மாதிரி காட்டி போடுது. நான் அரை பீர் தாங்க குடித்தேன், போதையே இல்லைங்க, நான் நார்மலாக போயிட்டு இருக்கிறனாலும் விடமாட்டேங்கிறாங்க, 4000 5000 ஃபைனை போட்டு விட்டுறாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு மனக்குமுறலை வைக்கிறாங்க. இப்படியாக பல சிக்கல்களை சந்திச்சிட்டு இருக்கிற இந்த மக்களுக்கு, இந்த சமூகத்துக்கு நீங்கள் ஏன் வீடு வீடு அதை டெலிவரி பண்ணக்கூடாது, டெலிவரி பண்ணி அந்த 10 ரூபா அந்த டிப்ஸாக ஏன் எடுத்துக்கூடாதுன்ற மாதிரி அவங்க கேள்விகளை கேட்குறாங்க. அதனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணும், கொஞ்சம் சிந்தனைக்கு கொண்டு போய், ஆமாம்ல நம்முடைய மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விடிவு காலத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிந்திச்சாருன்னா பாவம் அந்த மக்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. திட்டம், இது ஒரு திட்டம், வீடு தேடி அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வச்சுருக்கிறீங்களா? இந்த திட்டத்துக்கு ஒரு அருமையான பேர் கூட யோசித்து வச்சுருக்கிறேன். என்ன அப்படின்னா, வீடு தேடி டாடி. ஏன்னா எல்லாத்துக்குமே ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பேர் இருக்கணும், அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு எல்லாத்துக்கும் பேர் இருக்கணும் இல்லையா? அதனால் இதுக்கு ஒரு வித்தியாசமாக அப்பான்னு சொல்லிக்கிட்டார் இல்லையா? அதனால் குடிமகன்களுக்கு வீடு வீடாக போயிட்டு அவர்களுக்கு தேவையான அந்த பதார்த்தத்தை கொடுக்குற அந்த திட்டத்துக்கு பேர் வீடு தேடி டாடி. அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருன்னா பாவம் அவங்க பயனடைவாங்க. அவங்க நல்லதுக்காக நான் சொல்கிறேன். ஆமாம், அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.